நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எம்ஹெச்சி எக்ஸாம் பற்றி அப்டேட் பார்க்க போகிறேங்க. எல்லாரும் ஒரு டவுட் வந்துருக்கு, எப்போ தான் எக்ஸாம் ரிசல்ட் வரும்னு சொல்லி எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ரிசல்ட் வந்து நம்ம வந்து நவம்பர் எண்டிங் சொல்லியிருந்தேன். நவம்பர் எண்டிங்கில் வர சான்ஸ் இருந்துச்சு. இல்லாட்டி பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக வந்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம் எழுதி 2 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா ரிசல்ட் எல்லாம் ஓவராலாக OMR கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இனி 1 or 2 வீக்கில் கண்டிப்பாக ரிசல்ட்டு அவங்க சைட்லேருந்து விட்டுருவாங்க, ஓகேங்களா? எந்த எக்ஸாமுக்கு விட சான்ஸ் இருக்குன்னா, எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஜூனியர், சீனியர் இதுக்கு ஃபஸ்ட்டு விட்டுருவாங்க. இல்லாட்டி OA எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒட்டுக்கா விட்டாலும் விடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் விட சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க் 140க்கு மேலே இருக்கிறவங்களே மேக்ஸிமம் கூப்பிட சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து நிறையா பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது கேண்டிடேட் போகிறதுக்கு அதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த எக்ஸாமும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அதனால் 140+ இருக்கிறக்கே சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக இருக்கும்போது சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? கட் ஆஃப் அது வரை என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியும் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இல்லாட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இல்லைன்னு என்ன பார்க்க போனால் ரிசல்ட் எப்போ வருங்க? டிசம்பர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடலாம், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப டிலேயெல்லாம் ஆகிடாது, ஓகேங்களா? அதனால் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே கம்பல்சரி வந்துடும், ஓகேங்களா? அடுத்து சர்டிஃபிகேட் என்னென்ன வேணும் நீங்கள் கேட்ட இந்த கொஷினுங்க. சர்டிஃபிகேட் என்னென்ன வேணும் அது நான் பின்னால் சொல்கிறேன், ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. பிஎஸ்டிஎம்னா என்னங்க? தமிழ் வழியில் பயின்ற சான்றுன்னு சொல்லி வாங்குவீங்க. பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா? அப்புறம் வந்து நான் சில சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன், எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இல்லை இப்போ வச்சுக்கனாலும் சப்போஸ் கொண்டு போங்க. ஒரு சில டைம் அவங்க ஏற்றுட்டாங்கன்னா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை காட்டினீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கோ கொண்டு போய்க்கலாம், ஓகேங்களா? இருந்துச்சுன்னா கொண்டு போய்க்கிங்க. நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். விடோ சர்டிஃபிகேட்டு அதே போல் முதல் பட்டதாரி சான்று, பிஎஸ்டிஎம் எல்லாம் நான் அப்ளை பண்ணும்போது இல்லை இப்போ வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இருந்துச்சுனாலும் கொண்டு போங்க, பார்த்துக்கலாம், ஓகேங்களா? லெட்டர் எழுதி வச்சு சில டைம் வாங்கிப்பாங்க, சில டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். சப்போஸ் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லையே. டிரைவர் எக்ஸாமும் எல்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணினீங்கன்னு தான் சொன்னீங்க, ஓகேங்களா? அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி கேட்பாங்க, எது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் நாமளே சும்மா ஷெடியூல் மாதிரி போட்டு கேட்டால் நிறைய பேர் அட்டன் பண்ணிங்க. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வரைக்கும் வேண்டாம், ரிசல்ட் முடிஞ்சோடனே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஏன் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க, டிகிரி முடிச்சுக்கிறீங்க, வேறு எதுவும் ட்ரை பண்ணலாமா, அது மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? அது அப்புறம் உயர்நீதிமன்றத்தை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேப்பர்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி அது மாதிரி கேட்பாங்க. அந்த ஒர்க் நேச்சுரல் பற்றி கேட்கலாம். அது மாதிரி சில கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? கட் ஆஃப் சொல்லியாச்சு 140க்கு மேலே இருக்கிறதுக்கே சான்ஸ் இருக்குதுன்னு. எக்ஸாமினருக்கு ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சினா 60ங்க. ரீடருக்கு 11, சீனியருக்கு வந்து 100, ஜூனியருக்கு 242, ப்ராசஸ் ரைட்டருக்கு 1ங்க, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53, டிரைவர் 27ங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 638, காப்பியஸ்ட் அட்டெண்டர் 16ங்க. அதே போல் கார்டன் 12, வாட்ச்மேன் வந்து 459, நைட்டு வாட்ச்மேன் அதுக்கப்புறம் 85ங்க. அதே போல் எல்லாமே இருக்குது. ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோன்னா 2329 வேக்கன்சி, ஓகேங்களா? அடுத்தது சேல்ரி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. எக்ஸாமினர், ரீடர், சீனியர், டிரைவர் எல்லாத்துக்குமே வந்து 19,500 to 71,900 வரைக்கும் இருக்குது. 19,500 வந்து உங்களுக்கு இது ப்ளஸ் அலோன்ஸு எல்லாமே வரும்போது ஒரு 23க்கு மேலே வர சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு வரது ஸ்டார்டிங் 19,500 வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு அது ப்ளஸ் அலோன்ஸு எல்லாமே சேர்ந்து வரும். உங்களுக்கு ஒரு 23க்கு மேலே வரும், ஓகேங்களா? அடுத்தது ஜூனியர் அண்டு ப்ராசஸ் சர்வருக்கு வந்து 19,000 ப்ளஸ் அதுலேருந்து 69,900 வரைக்கும் வருங்க. உங்களுக்கு 22 சம்திங் வர சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? 22க்கு மேலே வரலாம், அவ்வளோதான் வரும்னு இல்லை, ஓகேங்களா? ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ராசஸ் ரைட்டருக்கு எவ்வளோனா 16,600லேருந்து 60,800, ஓகேங்களா? இது மாதிரி வரும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வரும், ஓகேங்களா? அடுத்த கீழே வாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 5,700 ப்ளஸ் உங்களுக்கு அலோன்ஸு எல்லாம் சேர்ந்து வரும், ஓகேங்களா? அடுத்தது வாங்க. பணி அளிக்கும் இடம். தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பத்தார் விண்ணப்பித்த மாவட்டத்தில் பணியமர்த்தப்படுவார். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், சப்போஸ் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோர்ட்டில் ஒரு இதில் போட்டாங்கன்னா மறுபடியும் வேறு இது கூட அவங்க பணியிடம் மாற்றம் செஞ்சாங்கன்னா நீங்கள் போய்தான் ஆகணும்னு சொல்லி அதில் போட்டிருக்குறாங்க, ஓகேங்களா? நீதிமன்ற தேவை இருப்பின் அவங்க அவசியம் நிமித்தம் காரணமாக ஒரு நீதிமன்ற அலுவலகத்திலிருந்து மற்றொரு நீதிமன்ற அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நம்ம மாற்றினாலே போய்ப்போம், ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? மேற்கூறிய பணிகளை தேர்வு செய்யப்படும் அனைத்து பணியாளர்களும் தங்கள் மேலதிகாரிகள் அவ்வப்போது வழங்கும் அனைத்து பணிகளையும்
அனைத்து பணிகளையும் செய்யணும். விடுமுறை நாட்களிலும் அந்த பணி சொன்னாங்கன்னா, சப்போஸ் சில ஒர்க்கு விடுமுறை நாட்களையும் சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கை நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா, இதில் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னலாம் சொல்லவே கூடாது. சப்போஸ் விடுமுறை நாட்களே 1 or 2 ஒர்க் சொன்னாங்கனால அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பணி நேரம் கடந்த நிலையிலும் அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும். ஓகேங்களா. தேர்வின் தன்மை. பொது எழுத்து தேர்வு வந்து எவ்வளோனா 170 மார்க் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா, அதிலே 140+ இருந்தாவே நான் போதுங்கிற மாதிரி ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4 அங்கே தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் நிறைய பேர் அதுக்கு போயிடுவாங்க. அதனால் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் நம்மளுக்கு மார்க் வந்தோடனே தெரியும். ஓகேங்களா. ப்ளஸ் வாய்மொழி தேர்வு உங்களுக்கு எவ்வளோனா 30 மதிப்பெண் நடக்கும். ஓகேங்களா, வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண். எப்படி என்னென்ன கொஷின் கேட்பாங்க எது மாதிரின்னு சொல்லி நாமளே நிறைய இன்டர்வியூ எடுத்தோம். ப்ளஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அங்கே ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணு. ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வாய்மொழி தேர்வுக்கு அழைப்பாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதை வச்சு பார்க்கலாம். தகுதியான குறைந்தபட்ச மதிப்பெண் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் 30க்கு எடுத்தீங்கன்னா 12 மதிப்பாச்சு மேக்ஸிமம் மினிமம் எடுத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் 30க்கு எவ்வளோ வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா. வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பித்தார் பொது எழுத்து தேர்வின் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 1:3 விகிதப்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பத்தாரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவியும் தேர்வு செய்யப்படுவார். வந்து ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் மாதிரி கூப்பிடுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நிறைய எக்ஸ்ட்ரா தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா சிலருக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ கொஞ்சம் நல்லா பண்ணலைன்னா அதனால் எக்ஸ்ட்ரா தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பிஎஸ்டிஎம் போஸ்டிங் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை தான் 5 பேர்த்தையும் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அது இப்போ ஒரு கேஸ்ட்டு இப்போ வந்து பிசியாக இருந்துச்சுன்னா பிசியில் வந்து பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பிஎஸ்டிஎம் 5 பேர்த்தை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. அந்த 5 பேர்த்தில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருந்துச்சுன்னா அந்த போஸ்டிங் அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த கேஸ்ட்டில் பிஎஸ்டிஎம்னா அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் மட்டும்தான். இப்போ எஸ்சி விடோ இருந்துச்சுன்னா அந்த எஸ்சி விடோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 பேர்த்தை தான் கூப்பிடுவாங்க. அந்த 5ல் யார் ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யார் ஃபஸ்ட் மார்க்காக இருக்கோ அவங்களுக்கு எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் எல்லாம் சேர்த்து தான் போடுவாங்க. ஓகேங்களா. அதை தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒதுக்கீடு விதியும் பின்பற்றி தான் இங்கே காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவும் வரம்பு நிலை மதிப்பெண்களுக்கு ஒத்த மதிப்பெண் பெற்று இருக்கும் விண்ணப்பத்தை அனைவரும் வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவார். சப்போஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் 145ன்னு வச்சுட்டாங்க. 145ல் 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர்த்தையுமே நாங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தேர்வு நடைபெறும் தேதி இடம் தகுதியான விண்ணப்பித்தார் தெரிவிக்கப்படும். எங்கே இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்குங்கிறதெல்லாம் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. வாய்மொழி தேர்வு சென்னையிலோ அல்லது வேறு இடத்திலோ வாய்மொழி தேர்வு நடைபெறும். மேக்ஸிமம் சென்னையில் தான் நடக்கும். ஓகேங்களா. அதை தான் கொடுத்துருக்கேன். தெரிவு பட்டியல் தயாரித்தல் அது எப்படி வரும்னு சொல்லிக்கிறாங்க. பொது எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வில் விண்ணப்பித்தார் பெற்ற மொத்த மதிப்பெண் அடிப்படையில் தகுதி மற்றும் இடஒதுக்கீடு விதியை பின்பற்றி தேர்வு ஆணையங்களில் இறுதி பட்டியல் தயாரிக்கப்படும். எல்லாமே உங்களுக்கு வாய்மொழி தேர்வு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 2 மார்க்கு ஈக்குவல் பண்ணி யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்கள மட்டும் கூப்பிடுவேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. இறுதி தெரிவு பட்டியல் இடஒதுக்கீடு விதி மற்றும் தகுதி அடிப்பின் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தன்மை சென்னை உயர்நீதிமன்றத்தோட வெப்சைட்டில் பதிவேற்றம் செஞ்சுருப்பான்னு சொல்கிறேன். எனக்கு யார் இறுதி தேர்வு பட்டியலை வந்து அங்கே அந்த வெப்சைட்டில் பட்டியல் வந்து பதிவேற்றம் செஞ்சிருப்ப பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்ட விண்ணப்பத்தாரை தகுதி அசல் ஆவணங்கள் சான்றிதழ் ஆய்வு செய்து சரிபார்த்த பிறகு இறுதியாகத்தான் அந்த முடிவு செஞ்சால் அதில் பதிவேற்றம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. உங்கள்கிட்ட சப்போஸ் ஒரு சில சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட உங்களை ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் எல்லாம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. போன டைம் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு அல்லது எனி அதர் ஒரு நீங்கள் தான் அதுன்னு சொல்லி உங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கார்டு. ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லோரும் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை, அது வச்சுப்பீங்க. எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா. டிகிரி முடிச்சுன்னா டிகிரி வரை கொண்டு போயிருங்க. ஓகேங்களா. டெக்னிக்கல் ஏன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டு அது மாதிரி சிலதெல்லாம் டெக்னிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அதில் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சிங்கன்னா சர்டிஃபிகேட்டு கொண்டு போகணும். ஒருத்தர் வந்து டிசிஏ முடிச்சுக்கிறேன் அது மாதிரி சொல்லும்போது அதுவும் கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் டிசி கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க. டிசி மேக்ஸிமம் மாற்றுச் சான்றிதழ் கம்பல்சரி கொண்டு போகணும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் வீடியோ சர்டிஃபிகேட் அது போல் நீங்கள் முன்னுரிமை கொண்டா அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஏஜ் எனக்கு அதிகமாக இருக்குது அதை கிளைம் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு கொண்டு போகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ஓசி நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். என்ஓசி வாங்கி கொண்டு போங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் 6 மாதம் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் அவங்க கண்டிப்பாக கொண்டு போகணும். ஓகேங்களா. அப்ளை பண்ணும்போதே அப்லோடு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட் கரெக்டாக கொண்டு போய்க்கிங்க. இதில் சைன் போட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு கடைசியில் இது கூப்பிடும்போது ப்ராப்பராக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ கிளியரிஃபிகேஷனாக இன்னொரு வீடியோ கொடுத்துர்லாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இது ஒன்றும் இல்லை. ரிசல்ட் வரட்டுங்க. ரிசல்ட் வந்தோடனே நம்ம அப்டேட் பார்த்துக்கலாம். இனிமேல் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ரெடியாகலாம். டெய்லி ஒரு வீடியோ வருங்க. டெய்லி ஒரு வீடியோ போடலான்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா. வீடியோஸ் மட்டும் ப்ராசஸ் பண்ணலாம். ஃப்ரீ இன்டர்வியூ நான் மார்க் இன்டர்வியூ வைக்கிறது ரிசல்ட் வரணுங்க. அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.